everyone, welcome back to my channel. This is Learn with Sudarshan. So நம்ம போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா mathematics NCERT syllabus class 12 continuity and differentiabilityங்கிற சாப்டர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். First 3 problems exercise 5.1ல முடிச்சிருக்கோம். So அதுக்கு அப்புறமா fourth problem வந்து இன்னைக்கு இந்த வீடியோல கண்டினியூ பண்ண போறோம். So okay everyone, இப்போ question number 4 பார்த்தலாம். Prove that the function f of x equal to x power n is continuous at x equal to n where n is a positive integer. So இப்ப question என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க f of x equal to x power n. இந்த ஃபங்க்ஷன் வந்து x equal to nங்கற வேல்யூக்கு continuous அப்படினு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். and இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா n is a positive integer. So இந்த nங்கற வேல்யூ வந்து 1 2 3 அந்த மாதிரி பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் மட்டும் தான் இந்த n அப்படினு சொல்றாங்க. சோ இது எப்படினா as usual நம்ம left hand limit right hand limit f of a இது மூணுத்தையும் எடுத்து இந்த ஈக்குவேஷன் இந்த சம்ம ப்ரூவ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா left hand limit எடுத்துக்கலாம். left hand limit LHL is equal to limit extend to இங்க நம்ம x க்கு பதிலா என்ன எடுத்துறோம் n எடுத்துறோம். அப்போ n minus அப்படி போட்டுறோம். n minus of function என்னன்னா x power n. So x க்கு பதிலா left hand limit எடுக்கும்போது a minus h ங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம்ங்கறத போன வீடியோல நம்ம பார்த்துட்டோம். அதேதான். அப்போ limit h tend to 0 x க்கு பதிலா a minus h power n. இப்போ h க்கு 0 ங்கற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? a minus 0 power n which is equal to a power n. a ங்கற வேல்யூ என்ன? n. So automatically left hand limit வந்து n power n. இதுவே இப்போ நீங்க ரைட் ஹேண்ட் லிமிட் எடுத்தீங்கன்னா RHL equal to limit extend to n plus of x power n is equals to limit h tends to 0 a minus h க்கு பதிலா ரைட் ஹேண்ட் லிமிட் எடுக்கும்போது a plus h எடுக்கிறோம். So a plus h power n that is a minus a plus 0 power n which is also equal to a power n that is n power n. அவ்வளவுதான். இப்போ left hand limit to n power n, right hand limit to n power n. அப்போ again f of a எடுக்கிறோம். f of a ங்கிறது என்ன? f of n. அப்போ f of n ன்னு எடுக்கும்போது டைரக்டா இந்த ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா n ங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்? n power n. சோ கன்க்ளூட் பண்ணும்போது எப்படி கன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படினா x equal to x power n is continuous at so இந்த ப்ராப்ளம் அவ்வளவுதான். fifth problem பாருங்க. இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆனது. is the function defined by f of x equal to ரெண்டு கண்டிஷன்ஸ் கொடுக்கறாங்க. எப்போனா if x is less than or equal to 1 னா f of x equal to x. if x is greater than 1 னா f of x equal to 5. இந்த ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க continuous at x equal to 0 or at x equal to 1 இல்ல at x equal to 2. இந்த மூணு வேல்யூஸ்ல எந்த வேல்யூல இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அப்படினு செக் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுக்கிறோம். x equal to 1 அப்படிங்கறத வெச்சுக்கலாம். அப்போ a equal to 1 அப்படினு. அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுக்கும்போது என்ன வரும்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் that is limit extend to 1 minus. இப்போ 1 minus னா என்ன? less than 1. அப்போ less than 1 னா இங்க x is less than or equal to 1 னா அப்போ f of x ஓட வேல்யூ என்ன? x. அப்போ அந்த ஃபங்க்ஷன் என்ன? x. இந்த மாதிரி எடுக்கணும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா அந்த வேல்யூக்கு கம்மியா இருக்கிற ஃபங்க்ஷன் எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ இதுதான். அப்போ என்ன வரும்? இப்போ again limit h tends to 0 ன்னு எடுத்துட்டு x க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம்? again a minus h க்கு தான் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். a minus h. h க்கு 0 நீங்க கொடுத்தீங்கன்னா again what will be coming? a ங்கறதா வரும். a ங்கற வேல்யூ தான் நம்ம என்ன எடுத்துறோம்? 1 ன்னு எடுத்துறோம். இப்போ left hand limit 1 ன்னு வந்துச்சா right hand limit பாருங்க. RHL is limit extends to 1 plus of இப்போ என்ன ஃபங்க்ஷன் எடுக்கிறோம்? இந்த 5ங்கறத எடுக்கணும். ஏன்னா x is greater than 1. ரைட் ஹேண்ட் லிமிட்னா 1 ஓட அதிகமா இருக்கிற வேல்யூ. அப்போ f of x ஓட வேல்யூ என்ன? 5. சோ இங்க ஃபங்க்ஷன் எதுவுமே இல்ல. அப்ப டைரக்ட்டா உங்களுக்கு 5 ன்னு. ஏன்னா இங்க x டேர்மே இல்ல. அவங்க டைரக்ட்டா கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது
x ஓட வேல்யூ 1 க்கு மேல அதிகமா இருந்துச்சுனா function will be automatically equal to 5. அப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் 5. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து 1, ரைட் ஹேண்ட் லிமிட் 5. So left hand limit is not equal to right hand limit. So the given function அதாவது இப்ப பாருங்க left hand limit is not equal to right hand limit. அப்ப என்ன எழுதணும்? That is given function is not continuous at x equal to 0. Sorry, x equal to 1. நம்ம நீங்க என்ன எடுத்துக்கோ? x equal to 1 ன்னு தான் எடுத்துக்கோ. அப்போ first x equal to 1 க்கு continuous கிடையாது அப்படினு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. x equal to 1. இப்போ இன்னும் இந்த क्वेश्चन முடியல. x equal to 1ல தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து not continuous அப்படி நம்ம பார்த்திருக்கோம். அப்போ x equal to 0ல அது என்னவா இருக்கும்? x equal to 2ல ஃபங்க்ஷன் கண்டினியூஸா not continuous அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம x equal to 0 எடுத்துக்கலாம். அப்போ x equal to 0 னா a ஓ 0. இப்போ இங்க பாருங்க left hand limit எடுத்துக்கோங்க. So left hand limit extend to 0 minus. இப்போ நம்ம x க்கு என்ன எடுத்துக்கோம்? I mean a க்கு என்ன எடுத்துக்கோம்? 0 எடுத்துக்கோம். 0ங்கிறது பாத்தீங்கன்னா less than 1. அப்போ இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இங்க என்ன வரும்? x ன்னு வரும். அப்ப x க்கு பதிலா நம்ம என்ன போடணும்? left hand limitனா a minus h ன்னு போடணும். வெரி குட். அப்ப a minus h அப்படி போட்டோம்னா that is இப்படி எழுத கூடாது. limit h tends to 0 of a minus h அப்படி எழுதிட்டோம்னா இப்ப 0 h க்கு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா a minus 0 that is a ங்கிறது என்ன 0 தான். அப்போ LHL 0 தான். RHL பாப்போம். RHL equal to limit extend to 0 plus again 0ங்கிறது அதே ஃபங்க்ஷன் தான் நம்ம எடுத்துக்க போறோம். இங்க வந்து 0ங்கிறது 1 க்கு விட லெஸ்ஸா இருக்குனால if x is less than or equal to 1 னா நம்ம இந்த ஃபங்க்ஷன் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்ப என்ன வரும்? again இந்த ஃபங்க்ஷன் x தான் வரும். again limit h tends to 0 தான் வரும். a plus h ங்கிறது வரும். இங்க இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். வேற ஒண்ணுமே இல்ல. எப்படினாலும் a minus 0 a plus 0 ங்கிறது a தான். a ங்கிறதே நமக்கு 0 தான். அப்ப left hand limit equal, right hand limit equal. அப்போ we can conclude that function is continuous. ஓகேவா? இப்போ அதேதான் x equal to 2 ன்னு எடுக்க போறோம். அப்ப x equal to 2 ன்னு எடுத்தா ஆட்டோமேட்டிக்கா a வும் 2 தான். அப்ப left hand limit அப்படினு எடுக்கிறோம். left hand limit that is limit extend to 2 minus. limit extend to 2 minus. இப்போ இந்த 2ங்கிற வேல்யூ பாருங்க 1 ஓட கிரேட்டரா இருக்கு. 2 is greater than 1. அப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் தான் எடுக்கணும். if x is greater than 1 we should take the value f of x equal to 5. so anyhow நீங்க ஃபங்க்ஷனே எடுக்க தேவையில்லை. ஏன்னா ஃபங்க்ஷன்ல x டேர்மே இல்ல. நீங்க a minus h a plus h எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆட்டோமேட்டிக்கா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் 5 வந்துரும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட் எடுங்கற. அந்த டேர்ம்லயே ஃபங்க்ஷனே இல்ல. that is limit extend to 2 plus again ஃபங்க்ஷன் எதுவுமே இல்ல. அதாவது x is greater than 1 நம்ம எடுத்துக்க வேல்யூ x என்னது 2 is greater than 1. அப்போ இந்த ஃபங்க்ஷன் தான் எடுக்கிறோம். நம்ம 5 ன்னு எடுக்கிறோம். so there is no function to substitute, there is no x term to substitute the value of a plus h here. so நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? again 5 தான் வரும். so left hand limit to 5, right hand limit to 5. so automatically again we can conclude function is continuous at x equal to 2. அப்போ x equal to 1 ல மட்டும் தான் it is not continuous, but x equal to 0 லயும் x equal to 2 லயும் the function is continuous அப்படிங்கறத நம்ம பார்த்தாச்சு. அடுத்து 6th sum என்ன கேட்டிருக்காங்க? find all points of discontinuity. discontinuity என்ன? இவ்ளோ நேரம் நம்ம எல்லா ப்ராப்ளம்ஸ்லயும் எந்தெந்த இடத்துல கண்டினியூஸ், இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா எல்லா பாயிண்ட்ஸ்லயும் கண்டினியூஸ்ங்கறத ப்ரூவ் பண்ணிருந்தோம், சால்வ் பண்ணிருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா find all points of discontinuity அப்படினா இந்த ஃபங்க்ஷன் எந்த இடத்துலலாம் டிஸ்கண்டினியூஸா இருக்கு. ஒருவேளை எந்த இடத்துல டிஸ்கண்டினியூஸ் இல்லனா there is no point of discontinuity அப்படிங்கறத இந்த சம்ல நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். that is f of x equal to 2x plus 3 if x is less than or equal to 2. x ங்கற வேல்யூ less than or equal to 2 ஆ இருந்துச்சுனா நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஃபங்க்ஷன் வந்து f of x equal to 2x plus 3 ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுக்கிறோம். சோ இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் x equal to 2 க்குனே பார்க்கலாம். அப்போ x equal to 2 ன்னு எடுத்துட்டோம்னா a ங்கிறது 2 தான். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் that is limit extend to 2 minus 2 minus எடுக்கும்போது 2 விட கம்மியா அப்ப என்ன வரும்? இதாகும். அப்போ 2x plus 3 ங்கற ஃபங்க்ஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 2 minus அப்படிங்கிறது அப்போ
a x பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணும் a minus h in case of left hand limit. அப்போ limit h tends to 0 ங்கறத மாத்தி x பதிலா 2 of a minus h அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணி plus 3 அப்படினு போட்டோம்னா 2a minus 2h plus 3 அப்படினு வரும். அதாவது நம்ம டைரக்டா h க்கு 0 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமே. அப்ப என்ன வரும்? it is equal to 2a plus 3. a க்கு நம்ம என்ன எடுத்துப்போம்? 2 னு எடுத்துப்போம். So 2 of 2 plus 3, that is 7. That is 2 into 2 4, 4 plus 3 7. இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் எடுக்கும்போது ஃபங்க்ஷன் மாறும். லிமிட் extend to 2 plus 2 விட அதிகமா. அப்ப என்ன வரும்? 2x minus 3. ஃபங்க்ஷன் என்ன கொடுப்பாங்க? x விட அதிகமா இருந்துச்சுன்னா என்ன வரும்? 2x minus 3ங்கறத ஃபங்க்ஷனா எடுத்துப்போம். அப்போ limit h tends to 0 2 of a plus h ங்கறத போடுவோம் minus 3. அப்போ 2a minus 3 ங்கறத வரும். h க்கு நம்ம டைரக்டா 0 ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம்னா 2a minus 3 ங்கறத வரும். அப்போ 2a க்கு நம்ம என்ன எடுத்துப்போம்? 2 எடுத்து 2 of 2 minus 3. 4 minus 3 ங்கறது என்ன? 1. left hand limit 7, right hand limit 1. So left hand limit is obviously not equal to right hand limit. அப்போ என்ன வரும்? the given function, so LHL is not equal to RHL அப்படிங்கறத சொல்லிட்டு given function is discontinuous at x equal to 2 அப்படினு சொல்லி நம்ம இந்த சம்மஸ் முடிச்சிடலாம். ஓகேவா? then hope you understand that. so அடுத்த சம்க்கு போலாம். இப்போ 7th சம் பாருங்க. இந்த 7th சம்ல மூணு கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த क्वेश्चन நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் x is less than or equal to minus 3 இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபங்க்ஷனோட வேல்யூ mod x plus 3. if x is lies between minus 3 to plus 3 அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபங்க்ஷனோட வேல்யூ minus 2x. if x is greater than or equal to 3 இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபங்க்ஷனோட வேல்யூ x, that is 6x plus 2. இப்போ இங்க நம்ம வந்து x equal to minus 3 எடுப்போம். இன்னொரு இடத்துல x equal to plus 3 எடுப்போம். இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் ரெண்டுமே எடுக்கிறோம். ஏன்னா வந்து இவங்க -3 and 3ங்கிறது ரெண்டு டிஃபரண்ட் நம்பர்ஸ் கொடுத்து கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இந்த ரெண்டு வேல்யூஸ்லயுமே வந்து கண்டினியூஸா இல்ல டிஸ்கண்டினியூஸான்றதை செக் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் -3 ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நான் எடுக்கும்போது limit extends to -3 -3 க்கு கம்மியா அப்படினா less than or equal to -3 னா நம்ம ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன? mod x plus 3 அவ்வளவுதான். mod x plus 3 ங்கற ஃபங்க்ஷனை எழுதுறோம். mod x plus 3, that is limit h tends to 0. x க்கு பதிலா என்ன? mod x க்கு பதிலா என்ன எடுக்கிறோம்? a minus h ங்கறது இருக்கும். அப்போ a minus h plus 3. so h க்கு நம்ம 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம்னா என்ன வரும்? mod of -3 plus 3. அப்போ -3 mod எடுத்தோம் என்ன வரும்? minus mod எடுத்தோம்னா plus வரும். அப்போ 3 plus 3, we will be getting the answer as 6. அவ்வளவுதான். இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் எடுப்போமே. ரைட் ஹேண்ட் லிமிட் எடுக்கும்போது limit extend to -3 plus 3. ஓகேங்களா? -3ங்கிறது நம்ம எடுக்கக்கூடிய நம்பர், பிளஸ்ங்கிறது ரைட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னு காட்டுறது. அப்போ -3 விட அதிகமா எது இருக்குது? நம்ம இத எடுக்க கூடாது. -3 விட அதிகமா எது இருக்கு? -2x தான் இருக்கு. அப்போ -2x. அப்போ -2x அப்படின்னு எடுக்கும்போது லிமிட் h tends to 0. லிமிட் h tends to 0 ன்னு எடுத்துட்டு -2x னா -2 of a plus h அப்படிங்கற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ h க்கு 0 கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் என்ன வரும்? -2a ன்னு வரும். a நம்ம என்ன எடுத்துறோம்? சாரி, a -3 போடலாம். a equal to -3. a -3 ன்னு எடுத்தா என்ன வரும்? again -2 into -3, which is equal to 6. wow, left hand limit to 6, right hand limit to 6. அப்போ the function is continuous at x equal to -3. so -3 எடுத்தா இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கு. அப்போ ஒருவேளை இந்த 3 ன்னு எடுத்தோம்னா என்ன வரும்? left hand limit அப்படினா LHL, that is limit extend to 3 minus ஃபங்க்ஷன் என்ன எடுத்துக்கணும்னா -2x ங்கறத எடுத்துக்கணும்.
again உங்களுக்கு வந்து இங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுத்தீங்கன்னா a minus h ங்கறத x க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்ப என்ன வரும்? லிமிட் h tends to 0 minus 2 of a minus h. நீங்க டைரக்டா போய் 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னதான் வரும் ஆன்சர்? -2a. ஏங்கிறது என்ன? -2 into a ங்கிறது என்ன? நம்ம 3 ன்னு எடுத்துப்போம். அப்போ -2 into 3 that is -6. இங்க a ங்கிறது 3 ன்னு எடுத்தா. அப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்தோம்னா RHL, that is limit extend to 3 plus of. இப்போ என்ன ஃபங்க்ஷன் எடுக்கும்? 3 விட அதிகமா. ரைட் ஹேண்ட் லிமிட்னா 3 விட அதிகமா என்ன இருக்குது? greater than or equal to 3 னா ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன? 6x plus 2. 6x plus 2 ங்கற ஃபங்க்ஷனை இதுல எழுதுறோம். அப்போ 6x plus 2, that is limit h tend to 0 6 of a plus h plus 2 அப்படின்னு எடுக்கிறோம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நீங்க h க்கு 0 ங்கற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா RHL ங்கற வேல்யூ என்ன வரும்? 6a plus 2 அப்படி வரும். சோ இங்க நம்ம a என்ன எடுத்துக்கோம்? 3 ன்னு எடுத்துக்கோமா? அப்போ again 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 6 into 3 plus 2 which gives you 20. இப்போ LHL வந்து பாத்தீங்கன்னா -6 but RHL வந்து பாத்தீங்கன்னா 20 இருக்கு which is not equal. இப்போ LHL is not equal to RHL. இங்க ஈக்குவலா வந்துருச்சு. x equal to -3 ல the function is continuous but x equal to 3 ல the function is discontinuous. அவங்க கேக்குற क्वेश्चन என்ன? find all points of discontinuity. அப்போ நமக்கு முக்கியமா எந்த பாயிண்ட்ல discontinuous அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணனும். So we have found that the function is discontinuous at x equal to 3 அப்படின்னு சொல்லி இந்த சம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். சோ ஓகே गाइस, இப்போ 8th ப்ராப்ளம் பாருங்க. கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு. என்ன கொடுத்திருக்காங்க ஃபங்க்ஷன் f of x equal to mod x by x if x is not equal to 0. 0 தவிர வேற எந்த வேல்யூ x க்கு எடுத்தாலும் நம்ம f of x ஓட வேல்யூ என்ன? mod x by x. ஒருவேளை x ங்கற வேல்யூ 0 வா இருந்துச்சுனா f of x ஓட வேல்யூ 0 தான். அப்போ இப்போ நம்ம வந்துட்டு x equal to 0 ன்னு வெச்சு எழுதுவோமே. அப்போ x equal to 0 னா obviously a equal to நம்ம 0 தான் எடுப்போம். அப்போ இப்போ பாருங்க left hand லிமிட் எடுக்கிறோம். left hand limit that is limit x tends to 0 minus. so 0 minus அப்படினா 0 விட கம்மி. so 0 விட கம்மினா 0 க்கு ஈக்குவலா இருக்காது. கரெக்ட்டா? 0 விட கம்மினா it would be -1 -2 -3 என்னவா இருக்கலாம்? that is not equal to 0. அப்போ என்ன வரும்? f of x equal to mod x by x if x is not equal to 0. not equal to 0 னா இந்த ஃபங்க்ஷன் தான் இருக்கும். அப்ப ஃபங்க்ஷன் என்ன? mod x by x. இப்போ இங்க நம்ம யோசிக்கணும். இப்போ இத நம்பர் லைன் வெச்சுக்கோங்க. this is 0. 0 க்கு லெஃப்ட் சைடுல இருந்து நம்ம எடுத்தோம்னா the value becomes negative. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா நம்ம நெகட்டிவ்ல எடுப்போம். இங்க வந்து உங்களுக்கு -1 -2 அப்படினு வரும். அப்போ இந்த ஃபங்க்ஷனுமே டோட்டலா நெகட்டிவா மாறிடும். இந்த ஃபங்க்ஷனே டோட்டலா நெகட்டிவா மாறிடும். அப்போ இங்க ரைட் ஹேண்ட் லிமிட் எடுத்தீங்கன்னா இங்க 1 2 இருந்துச்சுன்னா this is positive. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா x is less than 0 பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா x is greater than 0. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. x is less than 0 இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் டோட்டலா நெகட்டிவா மாறிடும். அப்போ இங்க உங்களுக்கு என்ன வரும்? mod xங்கிறது obviously x தான். சோ இங்க வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷனை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிரலாம். சோ என்ன வரும்னா லிமிட் எக்ஸ்டெண்ட் டு நம்ம இங்க a minus h a plus h ங்கறத எடுக்கிறது தேவையில்லை. ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன் ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை கொடுத்துடலாம். அப்போ x tends to 0 minus அப்படின்னு எடுத்துட்டு இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கு. mod x ங்கிறது எப்பவுமே x தான். modல என்னவா இருந்தாலும் அதுல இருந்து வெளில வர வேல்யூ பாசிட்டிவா தான் இருக்கும். அப்போ mod x by x ங்கிறது என்னது? 1 ன்னு வரும். and ஏற்கனவே இங்க ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கு. அப்போ -1 ன்னு வரும். சோ இப்போ வந்து பாருங்க இந்த ஃபங்க்ஷன்ல x டேர்ம் இல்ல. சோ there is no x term to substitute a minus h. அப்போ ஒண்ணுமே இல்லனா சோ உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் டைரக்ட்டா -1 அப்படி வந்துரும். ரைட் ஹேண்ட் லிமிட் எடுத்து பாருங்க. இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் எடுத்தீங்கன்னா லிமிட் x tend to 0 plus. அப்ப 0 plus எடுத்தோம்னா 0 plus னா என்ன சொல்லிருக்கேன்? x is greater than 0. anyhow it is not equal to 0. இதே ஃபங்க்ஷன் தான் எடுக்க போறோம் and
போன தடவை பார்த்த மாதிரி இங்க நெகட்டிவ் பாசிட்டிவ் தான் வரும். ஏன்னா நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கிறோம். அப்போ நம்ம லைக் 0ல இருந்து ரைட் எடுத்தோம்னா எல்லாமே பாசிட்டிவ். அப்ப என்ன வரும்? அகைன் mod x by x மட்டும் தான் வரும். நெகட்டிவ் எதுவுமே வராது. சோ mod xங்கிறது x தான், x by xங்கிறது 1 தான். அப்போ அகைன் இங்க என்ன வரும்? லிமிட் x tend to 0 plus வரும் 1 ன்னு வரும். சோ இது ஒரு கான்ஸ்டன்ட், இங்க x டேர்ம் இல்ல. சோ நம்மளால a plus hங்கிற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. அப்போ என்ன வரும்? ரைட் ஹேண்ட் லிமிட்டும் 1 ன்னு வரும். ஆனா இங்க பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் -1, ரைட் ஹேண்ட் லிமிட் 1. சோ இங்க நம்ம இந்த நெகட்டிவ் சைடு போட்டாதான் நம்ம ஆன்சர் கரெக்ட்டா வரும். சோ இந்த நாலேஜ் நமக்கு இருக்கணும். இப்போ இதுல கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா இங்க not equal to 0னால நம்ம ரெண்டு கேஸ் எடுத்துக்கணும். if it is less than 0, if it is greater than 0, then what would be the function அப்படிங்கறத நம்ம இங்க கன்சிடர் பண்ணணும். சோ அதனால இங்க நம்ம மைனஸ் போடுறது ரொம்பவே முக்கியம். சோ இங்க நம்ம மைனஸ் போட்டதனால தான் இந்த x equal to 0 the function is discontinuous அப்படின்னு நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியுது. சோ இந்த சம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த கான்செப்ட மறக்கவே கூடாது. இந்த வீடியோக்கு இவ்வளவு சம்ஸ் போதும். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சோ until then stay tuned. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட 12th ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ thank you guys, stay tuned.